தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். விஜய், நீட் தேர்வு வேண்டாம், இது இடஒதுக்கீட்டு பிரிவினரை பாதிக்கக்கூடிய ஒரு தேர்வு என்ற அடிப்படையில் இந்த நீட் விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். உங்களுடைய பார்வை? தம்பி விஜயின் இந்த கருத்து உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஏனென்றால் மாணவ செல்வங்களை கூட்டி வைத்துக் கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவதை போல பேசியிருக்க வேண்டும் ஒன்று. இன்னொன்று, அவர் இடஒதுக்கீடுக்கு இது எதிரானதை போல ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார். இல்லை, முழுவதுமாக இடஒதுக்கீடு இதில் பின்பற்றப்படுகிறது. இன்னொன்று, சில சிலபஸ்கள் மட்டுமே பின்பற்றப்படுகிறது என்று சொல்கிறார். இல்லை, அனைத்து சிலபஸ்களும் பின்பற்றப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா எல்லா பரீட்சையும் தனது தாய்மொழியில நடக்கல, நீட் தாய்மொழியில் நடக்கிறது. இன்னொன்று, பணக்கார இப்ப அண்ணன் செல்வ பெருந்தகை சொன்னது எனக்கு காதுல விழுந்தது, பணக்கார மாணவர்களுக்காக என்று. பணக்கார மாணவர்கள் தான் நாமக்கல் போன்ற இடங்களில் சென்று +1 படிக்காம +2 படித்துட்டு அந்த மார்க்கை வைத்து வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பொதுவா இவங்க தேர்வு இருக்கும் பொழுது எவ்வளவு அரசாங்க பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார்கள்? 3% குறைவாகத்தான் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார்கள். ஆக என்னவோ அரசாங்க பள்ளியில வந்தவங்களுக்கு எல்லாம் அதிகமா கிடைத்தது மாதிரி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மிக மிக தவறு. ஆனா இன்று ஏழை கிராமப்புற மாணவர்கள் கூட தங்களது முயற்சியால் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சமூகத்தில் பின்தங்கியவர்கள் எல்லாம் தனது முயற்சியிலேயே தாங்கள் அதில் சேருகிறார்கள். இன்று தமிழகத்துல 2 லட்சம் பேருக்கு மேல நீட்டிற்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. இதுல நிர்வாக குளறுபடிகள் இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், நிர்வாக குளறுபடிகளை நீங்கள் சீர் செய்யலாமே தவிர நீட்டை தடுக்க முடியாது என்று மத்திய அரசின் திட்டம் மட்டுமல்ல, இது உச்ச நீதிமன்றத்தினால் எடுத்து சொல்லப்பட்ட திட்டமும் கூட. நீங்க சொல்ற இந்த விஷயத்தை தான் பாஜக தேசிய அளவுலயும் சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டில இருந்து எழக்கூடிய வகையில இந்த நீட் எதிர்ப்பு தேசிய அளவுல இல்ல. ஏன்னா இது இந்த நிர்வாக குளறுபடி என்பதை தான் குறிப்பிடுறாங்க. ஆனா விஜய் பேசும்போது ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டம், ஒரே தேர்வு என்பது கல்வி முறைக்கு எதிரான ஒன்று அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டு நீட் வேண்டான்னு சொல்றாரு. அவரோட கருத்துவே பொது கருத்தா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றோ, அவர் சொல்ற கருத்தே இறுதி கருத்து என்றோ அதுதான் பொது கருத்து என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது அவரோட எண்ணம், அவ்வளவுதான். ஆனா முற்றிலுமாக அதை பற்றி என்னை போன்றவர்கள் எல்லாம் நாங்க திருப்பி சொல்றது ஏன்னா, மருத்துவ கல்வியை பற்றி தெரிந்தவர்கள், மருத்துவ கல்லூரியில் படித்தவர்கள், அந்த மருத்துவக் கல்லூரியில் இந்த மாதிரி நீட் மாதிரி ஒரு பொது தேர்வு இல்லாத போது ஒரு மருத்துவமனை கட்டியிருப்பவர்கள் குறைந்த மதிப்பெண் வாங்கினாலும் தனது குழந்தைகளை அந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கலாம். ஆனா இப்ப சேர்க்க முடியாது, தகுதியின் அடிப்படையில் மட்டுமே சேர்க்க முடியும். இது மாணவர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டு, இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டுலதான் 1 வருஷத்துக்கு கழிச்சு நமக்கு நீட்டு ஒரு சலுகை கொடுக்கப்பட்டது. சரி, தமிழகம் தயார் செய்து கொள்ளட்டும்னு. ஆனா தெலுங்கானால நானே நேரடியா பார்த்திருக்கிறேன். பல வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் அவர்கள் தேர்வாகி, இன்னும் சொல்ல போனா தெலுங்கானால அன்றைய முதலமைச்சர்கிட்ட கூட நீட்டை எதிர்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்ல பொழுது அவர் எவ்வளவோ மத்திய அரசை எதிர்த்தாலும் இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கல. ஏன்னா ஏழைப்புற மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் இதில் பலன் அளிக்கிறார்கள் என்பதனால் குரல் கொடுக்கல. அதனால நாம இன்னைக்கு என்ன செய்யணும்னா, சார்ந்த இந்த விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, கருத்துக்கள், எதிர்கருத்துக்கள். இதுல இன்னொரு விஷயமா, நிரந்தர தீர்வாக இத கல்வியை பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையும் அவர் முன்வைக்கிறாரு. இல்ல, அதுதான் இதுல ஒட்டுமொத்தமா பாரத தேசத்துல படிக்கிற குழந்தைங்களுக்காக இது மத்திய பட்டியல், மாநில பட்டியல். அதனால்தான் புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கல்விக் கொள்கை பல லட்சம் பேரின் கருத்துக்களை கேட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இது கஸ்தூரி ரங்கன் போன்றவர்கள் தலைமையில, அது மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எல்லா கல்வியிலையுமே ஒரு புதிய கல்விக் கொள்கை எடுத்துக்கொள்ள கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால காலத்திற்கு ஏற்ப கொள்கைகள் மாற்றப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதனால இப்போ ஒரு மாநிலத்துல இன்னொரு மாநிலத்துல இருக்கும் பொழுது அந்த மாநிலத்து மாணவர்கள் பலனடையாமல் இருக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக பாரத தேசத்து மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றாலும், அவர்கள் சிகிச்சைக்கு சென்றாலும் அவர்கள் திறமையாளர்களாக இருக்க வேண்டும். அந்த அக்கறை மத்திய அரசிற்கு இருக்க வேண்டும் என்பதில் யாரும் நம்ம மாற்று கருத்து சொல்ல இயலாது. அதனால இது திறமையாளர்களை ஊக்குவிப்பது மட்டுமல்ல, திறமையாளர்களும் மாணவ மாணவிகள் எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அரசியல்வாதிகள் தான் இதை ஏற்றுக்கொள்ளல. மாணவர்கள் யாருமே அதை இப்பொழுது எதிர்ப்பதில்லை. அரசியல் சூழ்நிலைக்காக அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். இதுல எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த மாணவர்கள் எல்லோருமே எதிர்காலத்தில் ஒரு நடைமுறை இருந்தது என்றால் அந்த நடைமுறையை பின்பற்றி அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும்.
ஆனா அந்த நடைமுறையை தவறு என்று இத்தகைய மாணவர்கள் மனதில் விதைப்பது விஜய் போன்ற ஆரம்ப காலத்தில் அரசியலில் இருப்பவர்களுக்கு அது சரியில்லை என்பது எனது தாழ்மையான கருத்து. எவ்வளவோ ஊக்கப்படும் கருத்துக்களை அவர் சொல்லலாம். ஆனா அரசாங்கத்தில் ஒரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒரு முறை இருக்கும் பொழுது அரசியல் ரீதியாக இந்த கருத்தை இவ்வளவு ஆரம்பத்திலேயே சொல்வது மாணவர்கள் மத்தியில் சரியாக இருக்காது என்பது எனது தாழ்மையான கருத்து. இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன்.